இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா காஸ்ட் கான்செப்ட்ஸ். ஸோ காஸ்ட் கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறவங்க அந்த எக்கனாமிக் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ செலவாகுது, என்னென்ன காஸ்ட் எல்லாம் இருக்கு, அதோட அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா காஸ்ட் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ இப்போ காஸ்ட் கான்செப்ட்ல டோட்டலாக வந்து ஒரு 7 காஸ்ட் கான்செப்ட்ஸ் வரும். 7 காஸ்ட் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம், இல்லை ஒரு சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம்னா அந்த சர்வீஸ்க்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்றோம், ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேல்யூ ஆஃப் மணி. ஸோ இன் ஜென்ரல் அந்த ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு அதை தான் வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது நம்ம ஒரு அமௌண்ட் யூஸ் பண்ணுறோம், அது செலவாயிடுச்சுன்னா அதை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன விலை அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் காஸ்ட், இந்த 7 காஸ்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், டோட்டல் காஸ்ட். நெக்ஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், ஃபைனலாக இருக்கிறது வந்து மார்ஜினல் காஸ்ட். ஸோ இதை வந்து அந்த 7 காஸ்ட் கான்செப்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். இந்த நேம்லயே இருக்கு ஃபிக்ஸ்டு அப்படின்னு. ஃபிக்ஸ்டு அப்படின்னா அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஒரு ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லையோ, ஷார்ட் ரன் பிஸ்னஸில் நாம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸை வாங்குறோம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன லெவல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் 10,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, 20,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, 1 lakh யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்டா அதே வேல்யூ தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்கு. ஸோ அவுட்புட் ஆஃப் த ஃபார்ம் வந்து 0 அப்படின்னாலும், நீ ப்ரொடக்ஷனே பண்ணலனாலும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கு வெவ்வேறு நேம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சப்ளிமெண்டரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா நான் முன்னே சொன்னேன் இல்லையா, ஓவர் த லெவல் ஆஃப் அவுட்புட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் 0 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அவுட்புட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் 20 இருக்கும். 5,000 யூனிட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி 5,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கும். பட் 0 யூனிட் 5,000 யூனிட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது அதில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட். ஸோ இந்த வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா தி காஸ்ட் விச் வேரிஸ் வித் லெவல் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்ன சொன்ன மாதிரி 0 யூனிட்ஸ்லேருந்து 5,000 யூனிட்ஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் சேமாக இருந்துச்சுன்னா அது ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியா காஸ்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏன் டைரக்டா வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து அவுட்புட்டோட லிங்க் ஆகுது அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு அவுட் ப்ரொடக்ஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கு ஆகிற செலவு தான் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கம்மி பண்றோம், ரெடியூஸ் பண்றோம், டிக்ரீஸ் பண்றோம்னா அப்பயும் வேரியபிள் காஸ்ட் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ். இன்கேஸ் நான் ப்ரொடக்ஷனையே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் 0 இருக்கும். ஸோ அதனால வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் டைரக்ட்லி ஆஸ் வால்யூம் ஆஃப் அவுட்புட் சேஞ்சஸ். வால்யூம் ஆஃப் அவுட்புட்டுக்கு நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ அதுக்கு டைரக்டா தான் அவுட்புட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கர்வ் விச் இன்க்ரீசஸ் ஓவர் த இயர்ஸ். இது வந்து இன்க்ரீஸ் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ்ல போகும். டவுன்வர்ட்ஸ்ல இந்த கர்வ் வராது, அப்வர்ட்ல மூவ் ஆகும். அதே மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின், தட் இஸ் 0. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 0 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றீங்கன்னா உங்களோட வேரியபிள் காஸ்டும் 0வா தான் இருக்கும். இப்போ 1 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றீங்கன்னா அதுக்கு நேரா 10,000 ஆகுது காஸ்ட். அதாவது 1000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு 10,000 காஸ்ட் ஆகுதுன்னு.
அதே 2000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20,000 காஸ்ட் ஆகுது. 5,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 40 or 50,000 காஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது உன்னோட அவுட்புட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஒரு கூடோ இல்லை ஒரு சர்வீஸோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், போத் ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த போத் ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் காஸ்ட் தான் நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கும்போது இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் கர்வோட கிராஃப். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் கிராஃபோட ஷேப்பு. பட் அதோட ஆரிஜின் மட்டும் பார்த்துக்கோங்க. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். டோட்டல் காஸ்டோட கர்வ் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல இருந்து லெவல் ஆஃப் ஃபிக்ஸ்டு இன்புட், லெவல் ஆஃப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏன் டோட்டல் காஸ்டோட கர்வ், டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட ஃபார்முலா என்னது? டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இது ரெண்டும் ஜாயின் ஆகுறதுனால, ரெண்டும் ஆட் பண்ணி இதோட சம்மேஷன் தான் வந்து டோட்டல் காஸ்ட். அப்படிங்கும்போது நமக்கு இந்த டிஃபரன்சஸ் வருது. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. டோட்டல் காஸ்ட் அப்படின்னா டோட்டல் லெவல் ஆஃப் ஃபிக்ஸ்டு இன்புட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ இந்த ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ நம்ம இன்புட்டை செலவு பண்ணிக்குவோம், தட் இஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை செலவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். தட் இஸ் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் obtained by dividing total fixed cost with quantity of numbers produced. Qங்கிறது வந்து quantity of output production தான் சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை குவான்டிட்டியால் டிவைட் பண்ணணும், நமக்கு வர்றது தான் என்னது? ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இன்புட்டாக ஒரு 10,000 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற அவுட்புட் வந்து ஒரு 100 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து செலவாகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. விச் மீன்ஸ் இந்த காஸ்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா உங்க கிராஃப்ல இப்படி ஸ்லோப்ல தான் போகும். பட் அது வந்து எப்பவுமே 0வை டச் ஆகாது, எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணவே பண்ணாது. அதோட ஈக்குவலிங்ல மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து டவுன்லோட் ஸ்லோப்பிங்ல தான் இருக்கும். எப்பவுமே வந்து இன்க்ரீசிங் ஆகவே ஆகாது. அதுவும் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன் இன்க்ரீஸ் ஆகாதுன்னா, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ லெவல் ஆஃப் அவுட்புட் போனாலும் ஷார்ட் ரன்ல நீங்க லெவல் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் எந்த காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகலையோ அதுக்கு பேர் தான் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ நீங்க ஒரு 100 ருபீஸ் உங்க கையில இருக்கு அப்படின்னா அதை நீங்க 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும், 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும், 100 பேருக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அப்பயும் ஒரு அமௌண்ட் வரும், 10,000 பேருக்கு பிரிச்சு கொடுத்தீங்கனாலும் அப்பயும் ஒரு அமௌண்ட் வரும். பட் அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதனால இதோட கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஸ்லோப்பிங்ல தான் இருக்கும். பட் இட் நெவர் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணவே பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஸோ அந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னா, சேம் முன்ன என்ன சொன்னோம்? ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டின்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஸோ அந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது என்னன்னா, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ ஒவ்வொரு யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் உனக்கு வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு டிவிசி டிவைடட் பை கியூ. கியூங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சர்டன் லெவல் ஆஃப் அவுட்புட் வரைக்குமே எப்படி இருக்கும்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்ல தான் இருக்கும். அந்த சர்டன் லெவல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்ல போயிட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஏன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுவேன். ஸோ கிராஃப் பாருங்க. ஸோ நம்ம
எப்பவுமே வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து லாஸ், விச் மீன்ஸ் நம்ம போட்ட இன்புட்டை எடுக்கிற அந்த பர்டிகுலர் டைம் வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தான் இது, தட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் வரைக்கும் நீங்க இந்த வரைக்கும் இன்புட் பண்ண எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். தட் இஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்டோட கிராஃப் அது. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அல்லது ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, டோட்டல் காஸ்ட்க்கு என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அது ரெண்டும் தான். ஒன்று அந்த ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா நம்ம வச்சுக்கலாம். டோட்டல் காஸ்ட்டை வந்து குவான்டிட்டிஸால் டிவைட் பண்ணாலும் வரும். அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆவரேஜ் டோட்டல் காஸ்டோட கிராஃப். ஓகேவா? லாஸ்ட் ஒன் இஸ் மார்ஜினல் காஸ்ட். இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த 5000ல இருந்து ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நமக்கு எவ்வளோ அவுட்புட், எவ்வளோ காஸ்ட் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அன் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஸோ ஜென்ரலா ப்ரொடக்ஷன் பண்றதுல இருந்து ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்றதா இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது.